when resistors are connected in series combination, then potential difference across each resistor will be declared. அதாவது உனக்கு தெரியாது, இங்க ஒரு மின் தடயத்தை தொடர் இணைப்புல இணைக்கப்படும் போது அந்த மின் தடயத்தினுள் சாத்தியமான வேறுபாடு கிடையாது, சரி மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு வரும். இந்த மாதிரி தப்பா இருக்கு பாத்தீங்கன்னா, மின்னழுத்த வேறுபாடு என்ன ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இந்த ஃபார்முலா டெரைவ் ஆகுது. நான் என்ன சொன்னேன், சீரிஸ்னாவே ஆர் டோட்டல் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 அப்படின்னு போட்டோமா. இது ஏன் இந்த மாதிரி போறோம்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அதாவது நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவோம். V ஈக்குவல் டு IR. இந்த ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணி தான் என்ன ஃபைனலா வந்து இந்த R டோட்டல் வந்து வரும். அது எப்படி வரும்னா அதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். சீரியஸான ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஆகுறது என்னன்னா சேமா இருக்கும். ஆனா வோல்டேஜ் ஆனது இருக்கிற ரெசிஸ்டர் எல்லாத்துலயும் ஈக்குவலா டிவைட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 3 ரெசிஸ்டருக்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 ரெசிஸ்டருக்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகுது மீன் என்ன ஆகும், இந்த இடத்துக்கிட்ட கரண்ட் வரும்போது இங்க ஒரு என்ன மின் தடை இருக்கு. மின் தடையோட வேலை என்ன, மின்சாரத்தை தடுக்கும். இப்படி மின்சாரத்தை தடுக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மின்சாரத்துல இருக்கிற எனர்ஜி என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி என்னன்னா வெளிப்படும். ஏன்னா இந்த மின்சாரத்தை அந்த தடைப்படுது. அப்படி ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். வோல்டேஜ் என்பது டிராப் ஆகும். ஏன் வோல்டேஜ் டிராப் ஆகும்னா, இந்த இடத்துல கரண்ட் வருதுன்னு வச்சுக்கேன். இந்த கரண்ட் ஏன் வருதுன்னா, இந்த கரண்ட் வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் இது கொடுக்கணும், வோல்டேஜ் தான் கொடுக்கும். ஒன்ஸ் எப்ப இந்த ரெசிஸ்டர் கிட்ட இந்த கரண்ட் வருதோ என்ன பண்ணணும்னா அந்த வோல்டேஜ் புஷ் பண்ணும். ஆனா அந்த ரெசிஸ்டர் அதை தடை பண்ணும். அப்படி தடை பண்ணும்போது அந்த வோல்டேஜ்ல இருக்கிற வந்து எனர்ஜி குறையும். அந்த எனர்ஜி குறையதான் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டர் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்துன்னா கம்மியாகும். அதனாலதான் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியஸ் சர்க்யூட்ல கரண்ட் என்பது சேமா தான் இருக்கும். ஏன் கரண்ட் சேமா ஆகுதுன்னா, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க 2 ஆம்பியர் வருதா, அதே அளவான கரண்ட் தான் இங்கேயும் வரும். அதே அளவான கரண்ட் தான் இங்கே வரும். கரண்ட் ஈக்குவலண்டா தான் வரும். ஆனா அது கொடுக்குற ஃபோர்ஸ் ஆனது இந்த இடத்துல வரும்போது டிராப் ஆகும். அடுத்து இங்க வரும்போது டிராப் ஆகும். இங்க வரும்போது டிராப் ஆகும். இந்த 3 இடத்துல டிராப் ஆகிற வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். ஆனா டிராப் ஆகும். அதனாலதான் வோல்டேஜ் என்பது என்னன்னா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேள்வி வந்து இதுதான் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த when a resistor connected in a series combination, the potential difference voltage, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாவே வோல்டேஜ். வோல்டேஜ் என்ன ஆகும்னா ஈச் ரெசிஸ்டர் கிட்ட வந்துன்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். சரி, அடுத்து போயிடலாமா. ஈவன் நீங்க பாருங்க, நார்மல் ஓம்ஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு வோல்டேஜ்னு சொல்றேன்னு வச்சுக்கேன். அதோட முக்கியமான வேலை என்ன, கரண்ட் உள்ள போறதுக்கு. அதாவது இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் கடத்தி. அதன் வழியே கரண்ட் போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் ஆகதான் என்ன வோல்டேஜ். ஆனா ரெசிஸ்டர் என்பது மின்தடை என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட போக விடாம தடை பண்ணும். இது தடை பண்ணும், இது ஃபோர்ஸை கொடுக்கும். முக்கிய மோதி என்ன பண்ணும்னா ஃபோர்ஸை கொடுத்து தள்ள போகும். அப்படி தள்ள போகும்போது அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் என்ன ஹீட் எனர்ஜியா வரும். அதனாலதான் வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ற வயரு இல்லைன்னா பல்ப் எல்லாத்துலயும் இந்த ஹீட் வந்து ஏன் வந்து வெளியே வருதுன்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த கான்செப்ட் தான்.